சீமான் அவர்கள் மரங்களின் மாநாடு நடத்தியிருக்காரு. முகநூல்ல தாவேக தொண்டர்கள் வந்து ஏமா மரங்களின் மாநாடு நடத்துறாரு, ஆனா அவர் மேடை போட்டு பேசுறதெல்லாம் பழக தானே அது. அதே மாதிரி வீடு கட்டி வாழ்றாரு, அந்த வீட்டுக்கு கான்கிரீட் கல்லு ஜல்லி எல்லாம் மலையை உடச்சுதான் இது பண்ணுது. அப்ப எப்படின்னு கேறாங்க. மலையும் உடைக்க கூடாது மரத்தையும் வெட்டக்கூடாதுன்னு எப்படி சாத்தியமான மாதிரி கேட்டிருக்காங்க. எப்படி நான் சொல்றீங்க? அதாவது அவங்களுக்கு வந்து புரிதல் இல்லை. இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது போல பேச மாட்டாங்க. அண்ணன் வந்து நீங்க மரங்களே வெட்டக்கூடாதுன்னு அண்ணன் சொல்ல கிடையாது. மரம் வந்து ஒண்ணு வெட்டினேன்னா 10 மரத்தை நடுன்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க மனிதர்கள் உயிர் வாழ்றதுக்கு 422 மரங்கள் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அப்படி 422 மரங்கள் இங்க இருக்கான்னு கேட்டா கிடையாது. சரி, 422 மரங்கள் இங்க இல்லையா, அப்புறம் எப்படி எல்லாம் உயிர் வாழ்றாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். எப்படி உயிர் வாழ்றாங்கன்னா, அமேசான் காடுகள்லயும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லயும் அப்புறம் கடல்ல இருக்கிற பவளப்பாறைகள், இது மூலியமா தான் வந்து ஆக்சிஜன் வந்து இங்க கிடைக்குது. சரிங்களா? அதனால அண்ணன் என்ன சொல்றேன்னா, நீ ஒரு மரத்தை வெட்டிட்டியா 10 மரத்தை நட்டு அப்படிதான் சொல்றாரு. நீ மரங்களே வெட்டக்கூடாதுனால அண்ணன் வந்து சொல்ல கிடையாது. அதே போல வந்து இங்க காடுகள் பெருமளவில் அழிக்கப்படுது, அதையும் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு தான் சொல்றாரு. மலைகளை வந்து நீங்க உடைக்க கூடாது ஏன் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய தேவைக்காக தான் மலைகள் இங்க உடைக்கப்படுதான்ற கேள்வி எல்லாம். சரிங்களா? இப்ப அதானி வந்து துறைமுகம் கட்டுறாரு. எங்க கட்டுறாரு? கேரளால கட்டுறாரு. அந்த கேரளால கட்டுறதுக்கு கற்கள் எங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க? கன்னியாகுமரியில இருந்து டன் கணக்குல வெட்டி எடுத்துட்டு போறாங்க. ஏன் கேரளால மலைகள் இல்லையா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எழணும். இந்த புரிதல் அவங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அது போல வந்து பேச மாட்டாங்க விஜய் ரசிகர்கள். நன்றிண்ணா. ஒரு நிமிஷம். அணில்கள் இல்லாமல் மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாமல் அணில்கள் வாழ முடியாது. அணில்கள்லாம் எப்படி சொல்றீங்க? இந்த அணில்கள்லாம் ஏன்னா கட்சி தலைவர்ல சொல்றீங்களா, இல்ல இந்த மரம் நார்மல் அணில சொல்றீங்க? இல்ல, நாங்க மரத்தை விட்டு மரம் தவறது தான் அணில். இல்ல, காவியக்காரில் கூட அணில் குஞ்சுகள் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அது அவங்கள யாரும் சொல்றீங்களா, இல்ல நார்மல் அணில் தான் சொல்றீங்க? இல்ல, நாங்க நார்மல் அணில தான் சொல்றோம். நன்றிண்ணா.